ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைச்சி சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செல்லம்மா சீரியலோட இந்த வாரம் இன்றைக்கி ப்ரொமோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கார புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ப்ரொமோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா, கோர்ட்டில் ஜட்ஜு பார்த்தீங்கன்னா மகேஷ்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் மேகா வீட்டில் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மகேஷ் சொல்ல முடியாமல் ரொம்ப தடுமாறிக்கிட்டு இருக்காரு. மேகாவும் உண்மையை சொல்லிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பதட்டத்திலே இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் மாமா, இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே மகேஷ் என்ன உண்மையை சொல்ல போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்டுகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் பார்த்திங்கன்னா மகேஷ் ஒரு திங்கிங்கில் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, மாணிக்கம் ஆல்ரெடி மகேஷோட குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு என்னை பற்றி நீ கோர்ட்டில் ஏதாவது சொன்னீங்கன்னா உன் குழந்தைய கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கார் போல். அதனால் நீ கோர்ட்டை விட்டு நீயே வெளியே வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியும், கோர்ட்டை விட்டு வெளியே வரலினா நான் சொன்னது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மிரட்டி வச்சுருக்காரு. இதனால் மகேஷ் உண்மையை சொல்ல ரொம்ப தயக்கமாக இருக்கிறாரு. ஆனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே இவர் என்ன உண்மையை சொல்ல போகிறாருன்னு சொல்லிட்டு ஆர்வமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை விட ஜட்ஜு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா இவர் சொல்கிற உண்மையை வச்சு தான் மேகா சொல்கிறது பொய்யா இல்லை கரெக்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. இது போல் வீடியோ நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்முடைய அப்படின்னு தான் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். செம்ம ட்விஸ்ட்டாக போகுது, மறக்காமல் பாருங்கள்.